வணக்கம் நண்பா நண்பிகள், நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாராவது கொண்டாடுறீங்களோ இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சுவால்மை நண்பா நண்பிகள், என் பேர்களே தாய்மார்களே. ஓகே காய்ஸ், இன்னைக்கு மழை ஜில்லுன்னு பெங்களூர்ல வந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கார்ல வீடியோ பண்ணும்போது வேக்காடாவில் வேறு தண்ணி வரல. அப்படியே சும்மா சும்மா ஜில்லுன்னு இந்த ஜில்லுன்னு இருக்கிற மூமெண்ட்லேயே அப்படியே ஜில்லுன்னு வீடியோ பண்ணி நான் ஜில்லுன்னு சில்லுன்னு கிளம்பிடுறேன். ஓகே, தளபதி ஆர் தளபதி தலை ஃபேன்ஸ், ஸ்டாப் த ஃபைட்டிங். போதும். நேற்று அந்த அபிஷேக்கோ இல்லை விக்னேஷோ சம்திங் அவர் பேனர் கிழிச்சாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகேங்களா, அந்த வீடியோவில் போனால் காலையில் அந்த வீடியோ 1000 வியூஸ் போயிட்டுக்குது. ஐயோ அப்படின்னு நினைக்காதீங்க, அவ்வளோலாம் போய் சொல்லலை. 400, 500, 700, 800ன்னு இப்போ ஆல்ரெடி 1100 வியூஸ் போயிடுச்சு. பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. வியூஸு அண்ட் அதில் வந்து ஒரு 2 நிமிஷம் 4 நிமிஷம் மேலே நிறைய பேர் பார்த்துக்கிறாங்க. சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் ஆச்சு. ரொம்ப நன்றி தளபதி ஃபேன் சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆனால் இதில் ஸ்டாப் கமெண்டிங் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஏன்னா போதும், கமெண்ட் செக்ஷனில் வார் ஆனது போதும். இதுக்கு மேலே இன்னொரு கமெண்ட் போட்டிருந்தா இன்னும் பிரச்சனை வந்து பூதாகரமாக முடிஞ்சு அசிங்கப்படுறது மறுபடியும் நாமளே தான். தளபதி ஃபேன்ஸ் தான் அசிங்கப்படும். இன்னொன்று அவங்கள நம்ம தலையை அசிங்கப்படுத்துகிற மாதிரியும் தளபதி நம்ம ஃபேன்ஸே அவங்க பேருக்கு எடுக்கிறது வேணான்னு சொல்லிட்டு இதோட இந்த கமெண்ட் செக்ஷன் வர முடிச்சுக்கின்னு விட்டுலாம். ஆனந்த் ஆகி போச்சு. இன்னொன்று இப்பயும் சொல்கிறேன், நான் வந்து இன்னும் மன்னிப்பு கேட்குறேன்னு நினைக்காதீங்க. பேரையும் கெடுக்கிறது வேணாம், தளபதி பேரையும் கெடுக்கிறது வேணாம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல மனசோடு நான் பண்ணுறேன். கமெண்ட் நானும் போட்டிருக்கிறேன், சில பேருக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருப்பேன், சில பேர் நானும் திட்டிருப்பேன், தற்கூரி சம்திங் சோன்னு. இப்போ இதில் ஒரு ஜென்யூனாக நான் சொல்கிறது என்னென்னா, ஆனந்த் ஆகிப்போச்சு. இதோட நம்ம விட்டுலாம். கமெண்ட் செக்ஷன் கலவரத்தை ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன்னா அந்த கமெண்ட் செக்ஷன் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அதில் ஒரு ட்ரோலு, அதில் ஒரு மீம்ஸ் தயவு செஞ்சு வேணால் நம்ம சமூகமாக ஆனந்த் ஆகிப்போச்சு, அவரும் சாரி கேட்டார், எல்லாமே முடிஞ்சு போச்சு. இதோட இந்த எண்ட் கார்டு போட்டுக்கின்னு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். தயவு செஞ்சு அடுத்தது தளபதி ஃபேன்ஸ் இதை வச்சு ஓட்டுறது, ஃபேன்ஸ் அதை வச்சு ஓட்டுறது, தயவு செஞ்சு இந்த இதை முடிச்சிக்கலாம். நம்ம சாஃப்டாக எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வந்தோமோ அந்த மாதிரி. அப்புறம் அரசியலுக்கு போகிறதுனால தான் இவன் வந்து பக்கெட்டு பிடிச்சான் வீடியோ பண்ணான்னு மட்டும் தயவு செஞ்சு நீங்கள் அந்த சீனெல்லாம் இல்லை. ஒரு ஜென்டல்மேனாக ஜென்யூனாக வந்து ஆனந்த் ஆயிடுச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே எப்பவுமே சண்டை வரும் போவோம், மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். இதில் நான் சொல்கிற முடியோ எனக்கு சண்டை செய்ய வராதையோ, இல்லை நான் இன்னும் ஒரு ஓட்டுக்கு நான் பக்கெட் கேட்குற மாதிரியோ இந்த மாதிரி பண்ண எனக்கு தளபதி ஃபேன்ஸ் வந்து ஓட்டுக்கோசரம் அரசியல் தனம் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு கூலான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு கான்வர்சேஷன், சிம்பிளாக கூலாக இதை முடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல வரேன். தப்பாக மட்டும் நினச்சிக்கின்னு மறுபடியும் இதுலேயும் ஒரு கமெண்ட் போட்டுக்கின்னு கமெண்ட் செக்ஷனை வளர்க்காதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறமா தளபதி ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். கான்வர்சேஷன் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே, ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே எப்போவுமே ஒரு அப்ஸு டவுன்ஸு அந்த மாதிரி வரணும்னு நினச்சின்னு அந்த மாதிரி நினச்சின்னு ஒரு ஃப்ரீயாக அந்த மைண்டில் வச்சுன்னு விட்டுருங்க. நான் இதை பயந்துன்னு போட்டுறணும் இல்லை ஓட்டுக்காக போடுறணும்னு மட்டும் தப்பாக மட்டும் நினைக்காதீங்க. எதுவுமே இல்லை, எதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அவ்வளோதான். இப்போது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா நம்ம 2 பேரும் 2 ஃப்ரெண்டு, ஒருத்தன் ஒரு குரூப்பில் ஒருத்தன் தலை ஃபேன் இருப்பான், ஒரு தளபதி ஃபேன் இருப்பான், கடைசியில் அவன் ஃப்ரெண்டு. அதே மாதிரி தான் எல்லாருமே ஒரு காமனாக ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சின்னு இதோடு இந்த வீடியோ இந்த வாரை ஸ்டாப் பண்ணிவிடுங்க. போதும், 4 பேருக்கு நாமளே கண்டென்ட் கொடுக்குறது வானான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை இதோடு எண்ட் பண்ணிக்கிறேன். பாய், சைனிங் ஆஃப், ராக்கி விஜய்.